ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன். நம்ம யூஷுவலாக ஒருத்தவங்களை பார்த்து இவங்க ஒரு பெரிய வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரை பார்த்து சொல்லுவோம்? ஒரு டாக்டரை பார்த்து சொல்லுவோம், ஒரு பேங்க் மேனேஜரை பார்த்து சொல்லுவோம், வேறு யாரெல்லாம் பார்த்து சொல்லுவோம்? கவர்மெண்ட்டில் ஒரு வேலை, ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க, ஒரு ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்காங்க அப்படின்லாம் என்ன சொல்லுவோம்? இவங்க ஒரு பெரிய பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஓகே, பெரிய வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் பெரிய வேலைன்றதை வேற மாதிரி பார்க்குறாருன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் அந்த பெரிய வேலையை எப்படி பார்க்க போகிறார் அப்படின்றத நான் ரெண்டு மூணு உதாரணங்கள் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் இட் நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம். நீங்களும் நானும் ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் மேலே கையை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம், நான் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன். நம்புகிற மாதிரி இருக்கா? ஆமேன். இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம், நான் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன். ஓகே, அப்படி என்ன பெரிய வேலையை செய்கிறோம் பார்த்துடலாம். ஓகே, 2 ராஜாக்கள் 5:1-3 வசனங்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள். இங்கே நம்மளுக்கு தெரிந்த ஒரு சம்பவம், ஒரு இராணுவ தளபதியை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். 5:1 வாசிக்கலாமா? படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இங்கே ஒரு பெரிய மனிதனை குறித்து பார்க்குறோம். அவர் பேர் நாமான். அந்த பெரிய மனுஷனும் இல்லை, அவர் ஒரு பெரிய போஸ்டில் இருக்கார். மனுஷன் பார்க்குற ஒரு பெரிய போஸ்டில் இருக்கார். தேவன் கூட அவரை பயன்படுத்துகிறாருன்னு இருக்குது. கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கறதற்கு இந்த மனிதனை பயன்படுத்துகிறார். தேவனை அறியாத மனிதன், ஆனால் தேவன் நோட்டீஸ் பண்ண ஒரு மனுஷன் நாமான், பெரிய ஆள் அவர் பார்க்குறார். சரி, அதுக்கு அடுத்து 2வது இவர் செய்த ஒரு பெரிய விஷயம் என்ன? 2வது வசனம் பார்க்கலாமா? சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இப்போ இங்கே ஒரு புது கேரக்டரை பைபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இந்த கேரக்டர் யார்? ஒரு சிறிய பெண். இந்த பெண்ணுடைய நிலைமையை பாருங்கள், அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஒரு பெரிய வேலையை செய்கிற மனிதன். இப்போ 2வது வசனத்தில் பார்க்குறோம் ஒரு சிறிய பெண். ஒரு பெண் சிறியவள். ஹிஸ்ட்ரி படி பார்த்தா அவளுக்கு ஒரு 20 இயர்ஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 20 இயர்ஸ் இருக்கிற ஒரு யூத் கேர்ள். அந்த கேர்ளை என்ன பண்ணுறாங்க? சிறை பிடிச்சிட்டு வராங்க. அப்படி வந்த ஒரு பெண், அவளை ஒரு பணிவிடைக்காரியாக, ஒரு வேலைக்காரியாக நியமிக்கப்படுறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம்ஸை பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வசனம் எங்கே? ஒரு டாப் பொசிஷன், பெரிய வேலை. 2வது பொசிஷன் என்னது? ஒரு சிறிய வேலை. யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் இவங்க கணக்கு போடுறோம், எடை போடுறோம் அப்படின்னா யாரை பெரிய வேலைன்னு சொல்லுவோம்? நாமான். அவர் பாவம் பெரிய வேலை பண்ணுறாரு, இது ஒரு சின்ன பொண்ணு வேலைக்கு இருக்குது, சின்ன பொண்ணு, அப்படி தான் சொல்லுவோம்ல. ஆனால் தேவன் எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள். 3வது வசனத்தில் இருக்குது, வாசிக்கலாமா? அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். தேவன் அந்த சின்ன பெண் செய்த ஒரு பெரிய வேலையை பார்த்து வேதத்தில் அப்படியே எல்லா ஃபேக்டையும் எடுத்து 7 முறை புடமிடப்பட்ட வேதத்தில் இந்த பெண்ணை பற்றி எழுதியிருக்கிறாரு. அவர் செய்த பெரிய வேலையை எழுதியிருக்காரு. என்ன வேலை செஞ்சா? அப்படி பெரிய வேலை என்ன செஞ்சா? அவங்க மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரியும், அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான். இது சொல்கிறது ஈஸியாக இருக்குது, ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட்டை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இங்கே நிறைய யூத் உட்காந்துருக்கீங்க, முன்னாடி நிறைய பேர் இருக்கீங்க. உங்களை இன்னைக்கு காலையிலே வந்து உங்கள் வீட்டிலேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. எங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க? சிரியாவுக்கு வச்சுப்போம், ஐசிஸ் யாரோ வராங்கன்னு வச்சுப்போம், வரமாட்டாங்க, பயந்துடாதீங்க. அப்படி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தரை தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு வச்சிரும். யாராச்சும் ஆமேன் அல்லேலூயா வருகிறேன் அப்படி யாராச்சும் சொல்லுவீங்களா? பயங்கர பயம் இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்? எரிச்சல், கோவம். எனக்கு விரோதமாக எழும்புகிறாளே, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே, இல்லை எப்படியெல்லாம் யோசிக்க தோணும். அப்போது இப்போ நம்மளுக்கு ஒரு நியூஸ், ஒரு சீக்ரெட் தெரியுது. நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்த மனுஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பெரிய பிரச்சனை? குஷ்டரோகம். எத்தனை பேர்
24 மணி நேரம் உபவாசம் இருந்து ஆண்டவரே அந்த குஷ்டரோகம் போகணும்னு ஜெபம் பண்ணுவீங்களா? இல்லைன்னா தேவை என்ன ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாக செய்துட்டால உனக்கு இன்னும் 20 வருஷம் இருந்துச்சா, இன்னொரு 20 வருஷம் இருக்கட்டும். எத்தனை பேர் அப்படி என்ன மாதிரி யோசிப்பீங்க? நிறைய பரிசுத்தவான்கள் இருக்க மாதிரி தெரியுது. எல்லாம் ஜெபிப்போன்னு நினைக்கிறேன் 24 மணி நேரம் ஃபாஸ்டிங் விட்டு. இல்லை யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு எங்கே அந்த மனசு வரும்? இல்லை நம்மளுக்கு விரோதமாக எழும்புறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு 2 கால் பல்லாருன்னு ஒரு அரை வேணால் அடிக்கலான் இருக்கும். அவங்களுக்காக போய் பணிவிட செய்து அதுலேயும் ஒரு ஸ்டெப் மேலே போய் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அவங்க ப்ராப்ளம்க்கு, அது பாருங்கள், அதுதான் பெரிய வேலை. நாமானுடைய வேலை, அவன் எவ்வளோ பெரிய இராணுவத்தில் எவ்வளோ பெரிய இடத்துல போஸ்டில் இருக்கான்றது முதல் வசனம் சொல்லுது. அவன் செய்த சாதனைகளை சொல்லுது. ஆனால் அவனுக்கு பின்பாகவே தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அதோடய நான் ஒரு பெரிய வேலையை அந்த சின்ன பொண்ணு செஞ்சதை பார்த்தேன். ஹல்லேலூயா. ஒரு 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 வாக்கியத்தில் ஆண்டவர் எழுதியிருந்திருக்கலாம், நாமான் இப்படி ஒரு ப்ராஃபெட் இருக்கிறதை கேள்விப்பட்டார், இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருப்பதை கேள்விப்பட்டார். எப்படி கேள்விப்பட்டார்னு எழுதாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த சிறு பெண் செய்த பெரிய வேலையை பார்த்தார். ஆமென். ஒரு வேளை நிறைய பேர் அவரோட கேப்டிவிட்டியில் வந்திருக்கலாம், நமக்கு தெரியல, ஹிஸ்ட்ரி படி தெரியல. ஆனால் இவர் பெரிய கான்குவெஸ்ட் போகிற வருஷம் நிறைய கேப்டிவ்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சிறு பெண் செய்த இந்த பெரிய வேலையை நம்ம பார்க்குறோம். ஆமென். இங்கே பாருங்களேன், இந்த பெரிய வேலை செய்கிறதுக்கு இந்த பொண்ணு பெரிய பதவியில் இருக்க வேண்டியது இருந்ததா? வேலைக்கார பெண், அடிமைத்தனத்தில் நடத்தப்பட்ட பெண், சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த பெண். ஆனால் ஒரு பெரிய வேலையை அவள் செய்கிறான். ஆமென். உங்கள் மேலே உங்கள் கரங்களை வைத்து சொல்லுங்கள், நான் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன். ஐம் டூயிங் அ கிரேட் ஒர்க். ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இது. நெஹேமியா 1வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளலாம். 11வது வசனத்தில் 11 வசனத்தை வாசிப்போமா? 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிற ஒரு மனிதன். நெஹேமியா பண்ணுற ப்ரேயரை நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் என்ன? ஃபஸ்ட்டு நெஹேமியா யார்? நான் அந்த விபிஎஸ்க்கு ரிசர்ச் பண்ணும்போது தான் இதை நான் நல்லா அந்த ஹிஸ்ட்ரியில் கவனித்து பார்த்தா, பாபிலோனிய எக்ஸைல் பார்த்திங்கன்னா அந்த சிறையிருப்பு நாட்கள் 70 வருஷம். இப்போ 70 வருஷத்துக்கு அப்புறம் தான் நெஹேமியா, எஸ்ரா இவங்கெல்லாம் எழும்புறாங்க. ஸோ இவங்கெல்லாம் போஸ்ட் எக்ஸைலிக் பீரியடில் பிறந்தவங்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நெஹேமியா சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவர் அல்ல. நெஹேமியாவுடைய அம்மா அப்பாவோ இல்லைன்னா அவருடைய பாட்டி தாத்தாவோ யாரோ ஒருத்தர் சிறைப்பிடிக்கப்பட்டு, இவர் வெல் செட்டில்டு மேன், ஒரு ஃபாரின் கண்ட்ரியில், அதுவும் அந்த காலத்தில் ரொம்ப இப்போ அமெரிக்கா மாதிரின்னு வச்சுக்கோங்க, இல்லை யூரோப் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு வெல் செட்டில்டு மேன். நல்ல, அதுவும் அவர் யாராக இருக்கிறார், அவருடைய போஸ்ட்டை பாருங்கள், ராஜாவுக்கு இவர் வந்து ஒரு பெரிய வேலையில் இருக்கிற ஒரு மனிதன். முதல் உதாரணத்தில் பார்த்தோம், சிறிய வேலை, அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு வேலையில் இருந்த ஒரு பெண், பணிவிடை வேலையில் இருந்த பெண். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பெரிய பெரிய போஸ்ட், உலகத்தளவில் இது ஹை போஸ்ட். ஏன்னா பானபாத்திரக்காரன்னா என்ன? ராஜா சாப்பிட்ற விஷயத்த டேஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரு வேளை பாய்சன் இருந்துச்சுன்னா முதல்ல யார் மறிச்சிருவா? அப்போ ராஜாவுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும் இந்த மனிதன் மேலே. சும்மா வரப்போகிறவங்க கிட்ட அவர் இந்த வேலையை கொடுக்க மாட்டார். ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய மனிதனாக இருக்கிறார். ஒன்றில் வாசித்தீங்கன்னா அவர் இருந்த இடத்த கண்டுபிடிச்சி சொல்லுங்க பாப்பா, எங்கே இருக்கிறார்? அரண்மனையில் இருக்கார். எந்த அரண்மனை? சூசான். அந்த நாட்களில் இருந்த வேர்ல்டு கேபிட்டலில் அரண்மனையில் இருக்கார். ஆல்மோஸ்ட் ஒயிட் ஹவுஸில் இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய வேலையில் இருக்கிற ஒரு மனிதன், ராஜாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதன். இப்போ இந்த மனிதனுக்கு ஒரு நியூஸ் வருது. 2வது வசனம் வாசிக்கிறோம், 3வது வசனம் வாசிக்கிறோம். நெஹேமியா செய்த பெரிய வேலை என்ன? அலங்கம் கட்டினது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் 2, 3 கேட்டிங் 2, 3, 4 வாசித்து பார்த்தீங்கன்னா தான் அதற்கு முன்பாக அவர் செய்த பெரிய வேலை என்னன்னா, சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இதை இன்னொரு கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. நான் நிறைய பேருடைய ரிலேட்டிவ்ஸ் ஃபாரினில் இருப்பாங்க இல்லை, நான் சில பெரிய வேலைகள்லையோ ஏதோ ஒரு வேலையில் அவங்க இருக்கலாம்.
அப்படி இருக்கிற ஒரு ரிலேட்டிவை எல்லோரும் யோசிச்சுக்கோங்க. எல்லோரும் கற்பனை பண்ணிட்டீங்களா? ஃபாரினில் இருக்கிற உங்கள் ரிலேட்டிவ். இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு வைப்போம். அவங்களுக்கு கால் பண்ணி, கொளத்தூரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பிரச்சனையை சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம். எல்லாரும் யார்கிட்ட சொல்கிறீங்க? ஃபாரினில் வெல் செட்டில்டாக இருக்கிற ஒரு ஆள்கிட்ட. இப்போ அவங்க ரிப்ளை என்ன கொடுப்பாங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி சொல்லுங்கள். என்ன கொடுப்பாங்க? சரி, உனக்கு காசு வேணுமா? எவ்வளோ வேணும்? ஒரு 10,000 அனுப்புவா அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப மனசு உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா. ரொம்ப பரிசுத்தவான்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? உனக்காக கண்டிப்பாக ஜெபித்துக்கிறேன்ப்பா அப்படின்வாங்க. பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் என்ன பண்ணிடுவாங்க? ஜோமணி. யாராச்சும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, நான் என் வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய சொகுசை விட்டுட்டு அரண்மனையை விட்டுட்டு நான் வந்து கொளத்தூரில் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு யார் சொல்லுவா? அப்படி யாராச்சும் பெரிய நல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வச்சுருக்கீங்களா? ஹலோ, வாய்ப்பே இல்லைல்ல. யோசிச்சு பாருங்க. நேமியாக்கும் இந்த அலங்கம் கட்டுறதுக்கும் அவர் பாதிக்கப்படலை. அவர் ரொம்ப சொகுசான இடத்துல இருக்கார். ஹாப்பி, வெல் செட்டில்ட் லைஃப், கம்ஃபர்டபுள் லைஃப். ஆனால் அவர் அந்த பிரச்சனையை கேட்டோடனே துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பெரிய வேலை ஒன்று செய்கிறார். ஹல்லேலூயா. பெரிய வேலையை செய்கிறதுக்கு போஸ்ட் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நெகேமியா விஷயத்தில் பார்க்குறோம், பெரிய போஸ்ட்டை பயன்படுத்தியும் பெரிய வேலையை செய்ய முடியும். ஓகே, இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். யோவான் 6. எல்லாம் திருப்பி கொள்ளலாம். யோவான் 6. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது தெரிந்த ஒரு சம்பவம் தான். திருப்பியும் ஆண்டவர் கலிலேயா அந்த கடற்கரையில் ஒரு மலையின் மேலே ஏறி வந்த திரள் கூட்ட ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. இப்போ பார்க்குறாக்குற இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இவங்களுக்கு நம்ம எப்படியாச்சும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும். சீஷர்கள்கிட்ட கேட்குறாரு, ஃபிலிப் கிட்ட கேட்குறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு. ஃபிலிப்க்கு அவர் ஒரு ஐடியா, லாஜிக்கல் ரீசனிங் வச்சு, அவர் இன்ஜினியராக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் மைண்ட் அளவில். அதனால் A+B+C இதெல்லாம் போட்டால் இத்தனை 600 காசுகள் மாதிரி தேவைப்படும், இதெல்லாம் சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லைன்ட்டார் அவர் ஒரு இன்ஜினியர் இல்லை. அதுக்கப்புறம் வராரு, அவர் சொன்ன பதில் தெரியும். அவர் என்ன அழகான ஒரு பதில் சொன்னார், என்கிட்ட இல்லை, ஒரு சின்ன பையன்கிட்ட என்ன இருக்குது, லஞ்ச் பாக்ஸ் இருக்குது. ஆனால் அது யாருக்கு பத்தும். ஓகே, இந்த ஹோல் ஸ்டோரியில் ஒரு ஹீரோ இருந்தார்ல, அந்த ஹீரோ யார்? அந்த சரி எல்லோரும் ஒத்துக்கிறோமா? இந்த சைடில் இருக்கவங்களாம் ஒத்துக்கிறீங்களா? ஹீரோவில் அந்த ஸ்டோரியோட ஹீரோ யார்? சின்ன பையன். இவங்க சின்ன பையன் சொல்கிறாங்க, நீங்கள் சிறு பையன், நீங்கள் சிறு பையன். பின்னாடி இருக்கவங்கெல்லாம் யார் இருந்தால் எங்களுக்கு என்னன்ற மாதிரி இருக்கீங்க. சிறு பையன் ஒத்துக்கிறோமா? சரி, ஓகே. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த கான்டெக்ஸ்ட் யோசித்து பாருங்கள். 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10,000 பேராச்சும் இருந்திருக்கணும், சரியா? வைஃப்ஸ், பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து. இப்போது யாருக்குமே சாப்பாடு இல்லைன்றனால தான் சாப்பாடுக்கு ஒரு வழியை தேடுறாங்க. ஆனால் இந்த சிறு பையன் வீட்டில் இருந்த ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு பாட்டியோ ஒரு தாத்தாவோ என்ன யோசித்தாங்க, டேய் நீ ஏசப்பாவை பார்க்க போகிற, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, உனக்கு நான் என்ன பண்ணுறேன், காலையில் எழுந்திரிச்சு மாவு பிசைஞ்சு 5 அப்பம் போட்டு 2 மீனை வாங்கி, அது எத்தனை எண்ணெய் கடைக்கு போய் வாங்கினாங்களா, அவங்க பிடிச்சிட்டு வந்தாங்களா தெரியல, மீனை எடுத்து கிரில் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ்குள்ளே போட்டு. இப்போ யாருங்க ஹீரோ இந்த கதையில்? பேர் தெரியாத மறைந்திருந்து வேலை செய்த அந்த வீட்டில் இருந்த ஒருவர். இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா நினைத்திருந்தாங்கன்னா கற்களை என்னவாக்கியிருக்க முடியும் இல்லை? அவர் வைத்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே அதுதான். அப்படின்னா ஈஸியாக அவரால் ஆக்கியிருக்க முடியும். ஆனால் பாருங்களேன், அந்த சிறு பையன், அந்த ஹீரோ செய்து கொடுத்த ஒரு விஷயத்தை தேவன் அங்கே கனப்படுத்துகிறார், அதை எடுக்கிறார். அன்றைக்கி அந்த அம்மான்னு வச்சுக்கலாம், ஏன்னா அந்த காலத்துலேயும் பெண்கள் தான் சமைப்பாங்க இல்லையா? அந்த காலத்துலேயும் சொல்கிறேன், இந்த காலத்தில் தெரியல. சரி, அந்த காலத்தில் பெண்கள் சமைப்பார்கள். அப்போது அங்கே அவங்க காலையிலே செய்த அந்த அப்பத்தை யோசித்து பாருங்கள். மீனில் என்ன மசாலா போட்டாங்களோ அதை தான் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? ஆண்டவர் அதை அந்த மீனெல்லாம் கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் இது டிங்கரிங் பண்ணி அப்படியெல்லாம் இருந்தாருன்னு பைபிளில் இல்லை. அது மல்டிப்ளை ஆச்சுன்னு இருக்குது. அப்போ மீனில் அவங்க கறி மசாலா போட்டிருந்தாங்கன்னா என்ன வந்திருக்கும்? 5000 பேருக்கும்
பாருங்களேன், அவங்க யோசித்திருப்பாங்க, என்ன யோசித்திருப்பாங்க? நான் யாருக்கு சமைக்கிறேன்? என் பையனுக்கு தான் சமைக்கிறேன். ஆனால் அவங்க செய்த வேலையை பெரிய வேலையாக தேவன் பார்த்தார். ஆமென். 5000 10,000 பேருக்கு அதை பயன்படுத்தினார். இத்தனை வருஷம் கழிச்சும் நம்ம அந்த கதையை வைத்து எத்தனை பிரசங்கங்கள் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இல்லை, யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு பெரிய வேலைன்றது மனிதன் பார்க்குற மாதிரி பெரிய வேலையை ஆண்டவர், நீங்கள் இந்த போஸ்டில் இருந்தால், இத்தனை பேர் உங்களுக்கு ஃபாலோவர்ஸாக இருந்தால், இதை நீங்கள் செய்தா, அதை நீங்கள் செய்தான்னு ஆண்டவர் ஒரு தகுதியை வைக்கிறதில்ல. நம்மக்கிட்ட இருக்கிறதுலேருந்து என்ன செய்கிறோன்றதை ஆண்டவர் பார்க்குறார். இல்லை, இன்னும் ஒரு வாட்டி திருப்பி பாருங்கள். அந்த கேப்டிவ் கேர்ள், அந்த சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த பொண்ணுக்கு, அவளுக்கு எதனால பெரிய வேலை, அவள் பெரிய வேலை செய்கிறக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு கோர்ஸுக்கு போய் அப்படி அவள் பண்ணல. அவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. என்ன விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு? ஒரு தீர்க்கதரிசி அற்புதம் செய்கிறது ஆண்டவர் தான், ஆனால் அவள் ஒரு கருவியாக அதில் பயன்படுறா. பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு ஏற்கனவே ஆண்டவர் அவளுக்கு அந்த ஞானத்தை, நாமான் எவ்வளோ பெரிய கான்கரர், அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த சிறு பெண்ணிடம் சொல்லி கொடுத்துருந்தார். பாருங்களேன், அப்போ நம்ம ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ ஆண்டவர் ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்து வச்சிட்டார். ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய காரியம் செய்ய சொல்கிறாருன்னா, ஏதோ உங்ககிட்ட இல்லாததை வைத்து உங்களை ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு ஒரு புது ட்ரைனிங் எடுத்துல, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நாள் நடக்கிறதும் ஒரு ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை பயன்படுத்தி ஆண்டவர் அந்த பெரிய விஷயத்தை செய்ய உங்களை அழைக்கிறார். எப்படி பார்த்தீங்களா? அவளுக்கு தெரிஞ்சதை சொல்லணும், அதுதான் அங்கே விஷயம். அவள் போய் அவங்க நாமானை கூட்டிகிட்டு போக வேண்டியதில்லை, வழிகாட்ட வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அந்த சொல்கிறதுக்கு ஞானத்தை, அவளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்தார். அந்த சிறு பையனுக்கு அவங்க அம்மாவுடைய அந்த லஞ்ச் பாக்ஸை கொடுத்து வைத்திருந்தார். அதே மாதிரி நெஹேமியாவுக்கு பாருங்கள். நெஹேமியா ஒரு வேளை அந்த போஸ்ட்டில் இல்லைன்னா அந்த ஸ்டோரியை யோசித்து பாருங்கள், எப்படி இந்த மாதிரி இருந்திருக்குமா? அவர் போய் ராஜாவிடம் ஒரு மனு கொடுத்துருப்பார். இல்லை, ராஜாவுக்கு விருப்பமாக இருந்தால், அன்றைக்கி நல்ல மூடில் இருந்தால் ராஜா ஓகே பண்ணியிருப்பார் மனு, இல்லைன்னா போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பியிருப்பார். ஆனால் நெஹேமியா மூலமாக செய்யணும்னு நெஹேமியாவுக்கு ஏற்கனவே அந்த போஸ்ட்டை கொடுத்து வைத்திருந்தார். அவங்க அம்மா அப்பாவை ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருந்தார். இவருக்கு ராஜாவுக்கு நம்பக்கூடிய ஒரு போஸ்ட்டை கொடுத்து உயர்த்தி வைத்திருந்தார். எஸ்தர் சம்பவத்தில் வாசிக்கிறதே தான் நெஹேமியா சம்பவத்திலையும். பார்த்தீங்களா? தேவன் நம்மளை சுற்றி அநேக பிரச்சனைகளை வைத்திருக்கிறார். இல்லை, நம்ம சில நேரம் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போவோம். இல்லை, நம்ம குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் வந்தாலே நம்மளுக்கு ஐயோ பிரச்சனை வருதுப்பா அப்படின்னு தோணுமா? யாருக்கெல்லாம் அப்படி ஒரு ஆள் இருக்காங்க? அப்படி மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கலாம், தெரில. இல்லை, அம்மா பிரச்சனைப்பா இதுன்னு. ஆனால் யோசிப்பாங்க. நம்மளுக்கு சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு பெரிய ப்ரேயர் ரிக்வெஸ்ட். எங்கள் அம்மா அப்பா எங்களை யார் வீட்லையாச்சும் நாங்கள் இருப்போம், உங்கள் வீட்டை எல்லார் வீட்டையும் வந்திருப்போன்னு நினைக்கிறேன், நம்ம வெளியே சீட்டில். இல்லை, எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு பயங்கரமாக படிப்பா. அவள் சொல்லுவாள், எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்கடி அப்படின்வா. அது எனக்கு மனசில் ரொம்ப வருத்தம். நான் ஒரு நாள் அழுறேன் ஏசப்பாக்கிட்ட, ஏசப்பா எங்கள் அம்மா அப்பா மட்டும் பாஸ்டராக இல்லாமல் இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும், அவங்க ஒரு டீச்சராக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், எனக்கும் சொல்லி கொடுப்பாங்கல்ல. இல்லை, நம்மளுக்கு எப்போவுமே என்ன தோணுது? பிரச்சனையை பார்த்தோன்னே எனக்கு மட்டும் ஏன், அவங்களுக்கெல்லாம் பெட்டராக இருக்கே, எனக்கு அந்த சிலுவை இந்த சிலுவை ஏன், நான் ஏன் இந்த பாடு வழியாக போகிறேன்? எத்தனை பேர் யோசிக்கிறோம்? இல்லை, சில ரொம்ப பெருமையாக ஆண்டவர் என்னை ஏன் இப்படி வேதனைப்படுத்துகிறாருன்னே தெரியல, அவருக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? இல்லை, ரொம்ப நல்லவங்களாக பேசுவோம்ல, அவருக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த அவரோடையா பண்ணிட்டேன், இவங்களோடையா பண்ணிட்டேன், என்ன இப்படி கை வச்சிட்டாரு? இல்லை, அப்படி யோசிக்கிறான்ல. ஆனால் ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் அனுமதிக்கிறார், உங்களை பார்க்க வைக்கிறார். எத்தனையோ சில பேர் பிரச்சனை வழியாக பக்கத்துலேயே நடந்து போவாங்கன்னு அவங்களுக்கு கண்ணே தெரியாது, பார்த்துருக்கீங்களா? இல்லை, பிரச்சனை அங்கேயே தான் இருக்கும், ஆனால் அது பிரச்சனைனே அவங்களுக்கு சமாரிய அந்த நல்ல சமாரியான சம்பவத்தை யோசித்து பாருங்கள். சைட்லேயே நடந்து போகிறார் ஒரு லீவைட், ஒரு ப்ரீஸ்ட் நடந்து போகிறார், பார்க்குறார். ஆனால் அந்த பையனுக்கு எதுவும் செய்யணும்னு அவங்களுக்கு அது பிரச்சனையாக தோணலை. அம்மா இப்போதைக்கு நம்மளை காப்பாற்றிக்கிட்டா. ஆனால் ஒரு சமாரியனுக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரிந்தது. அவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தான். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் கண்களில் சில பிரச்சனைகளை காண்பிக்கிறார். உங்கள் குடும்பத்தை சுற்றி, உங்களுடைய உறவினர்களில், உங்களுடைய தெருவில் ஒரு பிரச்சனையை காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு நபராக, கருவியாக உங்களை பயன்படுத்தும்படி தான் காண்பிக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நீ கேட்காதீங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையை வழியாக போக வைக்கிறீங்களா அப்படின்னா ஏதோ என்னை பயன்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்குது. இந்த மனிதரை மாற்றக்கூடிய ஒரு 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 ப்ரேயர் என்கிட்ட இருக்குது. ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்குது, என்னை கொண்டு ஏதோ ஒரு மாற்றத்தை உம்மால் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நானாக இருக்க மாட்டேன், அது வேற யாரோ. அப்படி இல்லை, எல்லாரும் உங்கள் மேலே கை வச்சு சொல்லுங்கள், நான் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறேன், பெரிய காரியத்தை செய்கிறேன். இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டாகவும் இருக்க வேண்டியது உண்மை. ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்க்குறதெல்லாம் என்னவா இருக்கும், அவங்கள பற்றி நான் இன்றைக்கி பேசவே இல்லை. சிலருக்கு லைட்டாக இந்த கர்ட்டனை கொஞ்சம் இப்படி தள்ளி போட்டுருங்க, கொஞ்சம் மாறி இருக்குல்ல, இந்த டேபிளை கொஞ்சம் இப்படி போட்டுருங்க, அந்த பிரச்சனையை நம்ம இப்போ பேசலை. அவங்களுக்கு பார்க்குறதெல்லாம் என்ன தான் பிரச்சனை தான், அது அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ள சில விஷயங்களை நீங்கள் கேட்கும் போது ஒரு பாரத்தை உங்கள் இருதயத்தில் போடுவார். அது கேட்கும் போதே உங்களுக்கு தோணும், சரி எனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசையாக இருக்கே, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஆசையாக இருக்கே. அது ஒரு ஜெபமாக இருக்கலாம், செயல்படுகிற விஷயமாக இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு தீர்வை தேவன் உங்கள் கரங்களில் கொடுத்துருக்கிறார். ஆமென். அது யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து செய்ய வேண்டியதில்லை. இதே இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும். மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறவர்களாக மாத்திரம் இல்லை, நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் தேவன் நம்மளே தான் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பெதஸ்தா குளத்தில் யோசித்து பாருங்கள், 38 வருஷம் அந்த மனுஷன் படுத்திருக்கிறார் இல்லை. அவர் சொன்னது என்ன, யாருமே எனக்கு வந்து உதவலை. ஜாய்ஸ் மேயர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜோக்காக ஒரு பிரசங்கத்தில் சொன்னாங்க, அவர் இன்ச்சாக நகர்ந்து, ரொம்ப கூட வேண்டாம், ஒரு அடி கூட வேண்டாம், இன்ச்சாக நகர்ந்துருந்தா கூட 38 வருஷத்தில் எங்கே போய் குதிச்சிருக்கலாம்? குளத்துக்குள்ளே இன்ச்சா சென்டிமீட்டராக நகர்ந்துருந்தா கூட 38 வருஷம் இல்லை. ஆனால் இன்னொருத்தருக்கு காத்து கொண்டு இருந்தார். பாருங்க, நிறைய வேலையில் நம்ம பிரச்சனையில் ஏன் மாட்டிக்கிறோன்னா, என் பிரச்சனைக்கு இன்னொருத்தர் காரணம், என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் இன்னொருத்தவங்க கொண்டு வரணும், அந்த மென்டாலிட்டியிலே நம்ம இருந்துடுறோம். ஆனால் பிரச்சனையை தேவன் அனுமதிக்கிறார். அகேன் நம்மளுடைய தவறுனால வந்த பிரச்சனைக்கு நம்ம வாங்கி தான் ஆகணும். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வெளில வந்துடலாம். ஆனால் சில பிரச்சனைகள் பாருங்கள், நம்ம என்ன தான் பண்ணுறதுனே தெரியாது, அது போகவே போகாது இல்லை. நம்ம அப்போ தான் யோசிப்போம், ஓ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்களோ, இவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்களோ, அவங்க பணம் கொடுத்துருவாங்களோ, அவங்க பேசி தீர்த்துருவாங்களோ. நோ, அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். உங்கள் கையை அப்படியே பாருங்கள், உங்கள் கையை எல்லாரும் பார்க்கலாம், என் கையே பிரச்சனைக்கு தீர்வு உங்ககிட்ட இருக்குது, பிரச்சனைக்கு தீர்வு என்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. ஏன் தேவன் இப்படி படைக்கிறார் அப்படின்றதுக்கு, எப்படி ஏன் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்றதுக்கு அவருடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 1 திருப்பிக்கோங்க. மனப்பாடமாக நம்மளுக்கு தெரிந்த வசனம் இல்லை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆண்டவர் சிருஷ்டித்த ஒன்று எப்படி இருக்கும்? அழகாக இருந்திருக்கும், பெஸ்ட்டாக இருந்திருக்கும், பர்ஃபெக்டாக இருந்திருக்கும், ஒத்துக்கிறோமா? ஆனால் 2வது வசனம் கொஞ்சம் மாற்றி சொல்லுது பாருங்கள். என்ன சொல்லுது? பூமியானது எப்படி ஆயிடுச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா, ஒழுங்கின்மையாக இருந்துச்சு. எங்கேயாச்சும் ஆண்டவருக்கும் ஒழுங்கின்மைக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆனால் இது ஒரு பெரிய தியாலஜி. இது நடுவில் எத்தனையோ வருஷங்கள் கேப் தியாலஜின்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம போக வேண்டாம். ஏதோ ஒரு காரணத்தினால பூமி எப்படி ஆயிடுச்சு? ஒழுங்கின்மை ஆயிடுச்சு. வெறும் ஒழுங்கின்மை மட்டும் இல்லை, வெறுமை ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் ஆழத்தின் மேல் இருட்டாயிருச்சு. இப்போ யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய பிரச்சனை. ஆண்டவர் சூப்பராக செய்திருந்தார், பூமியை அழகாக படைத்திருந்தார். இப்போ பூமிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆண்டவர் என்ன நினச்சிருந்துருக்கலாம்? ஏற்கனவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டோம், செட்டாகலை, போச்சு அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு போயிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 6000 வருஷம் கழித்து நீங்களும் நானும் இங்கே இருந்திருப்போமா? நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். பெத்தலேஜின்னு ஒரு சர்ச்சை கட்டணுமா? சர்ச்சே தேவைப்பட்டிருக்கு, நம்மளே இருந்திருக்க மாட்டோமே. என்ன யோசித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பிரச்சனையை பார்க்குறாரு, ஒரு இருளை பார்க்குறாரு, அதை அசட்டை பண்ணி சரி போ பிரச்சனையை தானே, இது வேஸ்ட்டு அப்படின்னு டிஸ்கார்ட் பண்ணல. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறார். அவருடைய சாயலில் படைத்த நம்மக்கிட்டே அதே தான் எதிர்பார்க்கிறார். பிரச்சனையை பார்த்து ஓடுபவர்களாக இல்லை, ஒரு சொல்யூஷன் மேக்கராக நம்ம மாறுவோம் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு அநேக பாதைகள் வழியாக அனுமதிக்கிறார். நீங்கள் பாருங்கள், கரெக்டாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒருத்தர் எழும்புவாங்க,
ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, ஒரு கோலியாத்தை ஜெயிப்பீங்க, உடனே அடுத்த ஆள் கொஞ்சம் கேப் கூட என்ன பண்ண மாட்டாங்க, மூச்சு எடுக்கிற கூட ஒரு கேப் இருக்காது. உடனே அடுத்த ஒரு தாவீதுக்கு அப்படிதான் பார்த்தீங்களா, ஒரு கரடி வந்துச்சு, அப்பாடா ஜெயித்துட்டோம். அடுத்து என்ன வருது, சிங்கம் வருது, அப்பாடா ஜெயித்துட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜெயித்துட்டோம்னு நினச்சி ரெஸ்ட் எடுக்க முடியலை. ஏன்னா அப்போ யார் வராரு, மாமனாரான சவுல் எழும்புறாரு. எத்தனை வருஷம் ஓட்டங்கள் பார்த்தீங்களா. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, அதில் தாவீதை உருவாக்குறார். இன்னைக்கு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறதுக்கு நோக்கங்கள் நம்மளை உருவாக்குவதற்கு, நம்மளை வளர்ப்பதற்கு. ஏன்னா அவருடைய கேரக்டர் என்ன, பிரச்சனைக்கு சொல்யூஷன் உண்டு பண்ணுற கேரக்டர் அவருடைய கேரக்டர். ஹல்லேலூயா. பிரச்சனை வழியாக சரி நான் உன்னை உருவாக்கிட்டேன் அப்படின்னு விடுறவர் இல்லை. எதுக்காக உருவாக்குறார், அந்த பிரச்சனையை தீர்க்கிறதற்கு ஒரு கருவியாக உங்களையும் என்னையும். எத்தனை பேருக்குள்ள இந்த விசுவாசம் வருது, என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் கொண்டு வர தீர்வு இல்லை, என் பிரச்சனைக்கு தீர்வு யார்கிட்ட இருக்குது, உங்களுடைய மன சமாதானத்துக்குரிய பிரச்சனையாக இருக்கலாம். அநேக நேரங்களில் நிறைய விஷயங்களை மனதில் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டே இருப்போம். இது என்ன அப்படி பண்ணிட்டாங்க, இது என்ன அது இது, இதுக்கு என்ன செய்கிறது, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையில் ஒவ்வொன்றுக்கும் பதில் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் இருக்குது. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு யார், உங்கள் மூலமாக இயேசு வேலை செய்யும். அதுக்கு ஆன்சர் கொடுக்கறது அவர். ஆனால் நம்ம பார்த்த மாதிரி கற்களை அவர் என்ன பண்ணுறதில்ல, டைரெக்டாக அப்பமாக்குறது இல்லை. மனிதன் செய்கிற ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன செயலை பயன்படுத்தி, நம்மை பயன்படுத்தி தான் ஆண்டவர் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஏற்படுத்துகிறார். ஆதியாகமம் 1 மட்டும் இல்லை, அழகாக படைத்த உலகம் 3வது அதிகாரத்திலே திருப்பி என்னவாயிருது, பாவத்தினால ஒழுங்கின்மையாயிருது, திருப்பி போயிடுச்சு. அப்போது ஆண்டவர் யோசிச்சிருக்கலாம், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வேஸ்ட்டு, செகண்ட் அட்டெம்ப்ட்டு இன்னுமே வேஸ்ட்டு, நான் என்னுடைய சாயலில் படைத்த மனிதர்கள் இப்படி மாறிட்டாங்களே, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் கேடானதாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போகலை. அதுக்கு என்ன பண்ணுறாரு, நான் வருவேன், நான் திருப்பி வந்து உங்களை காப்பாற்றுவேன். 2000 வருஷத்துக்கு முன்பாக தேவன் நமக்கு சிலுவையில் அது உலகத்திற்கு வந்து நல்லவராக வாழ்ந்து, பரிசுத்தராய் வாழ்ந்து, பர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்து நமக்காக சிலுவையில் மரித்தார். யோசித்து பாருங்கள், எத்தனை தடவை சொல்யூஷன். ஒருவேளை ஜீசஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் எந்த நிலைமையில் இருப்போம், சோதோம் கொமாரா நிலைமையில தான் இருப்போம். சிலர் சோதோம் கொமாரால இருந்தே கரியாக இருப்போம், சிலர் சோதோம் கொமாராக்கு என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்த்து உப்பாக இருப்போம். இது 2 சாய்ஸ் தான் இல்லை. மலை மேலே ஓடி அங்கேயும் ஒரு பாவம் செய்திருக்கலாம் இல்லை. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். இன்றைக்கி நம்ம மனசில் ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார், நம்மளுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேலையில் ஒரு வேலை எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டோம், என் பிரச்சனைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன், என் சவால்களை எப்படி சந்திக்க போகிறேன், ஏன் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிக்கிறார் நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பிரச்சனைகளை அனுமதிக்கிறதுக்கு ரீசன், ஐ எம் சீயிங் யூ ஆஸ் அ ப்ராப்ளம் சால்வர். ஹல்லேலூயா. நீ பெரிய வேலையை செய்கிறவனாக நான் உன்னை பார்க்கிறேன். ஆமேன். நீ சாதாரண நான் மறைந்திருக்கிறேனே, நான் என் பையனுக்கு தானே செய்கிறேன்னு நீ நினைக்கிற, பட் ஆனால் நான் அதை 5000 பேருக்கு போஷிக்கத்தக்கதாக என்னால் அதை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவனை சேவிக்கிறோம் பார்த்தீங்களா. மனிதன் நம்மளை பார்க்குற மாதிரி தேவன் நம்மளை பார்ப்பதில்லை. நம்மளுடைய அந்தஸ்தை வைத்தோம், அதற்காக உயர்ந்தவர்களை தேவன் தட்டி விடுறதில்லை, நீ ரொம்ப வளர்ந்துட்ட நீனே பார்த்துக்கோன்னு விடுறதில்லை. நெகேமியாவை பயன்படுத்துகிறார், தாழ்ந்திருக்கிறவர்களை உயர்த்துகிறார். அந்த வீட்டில் அந்த சிறு பெண்ணுடைய அந்த பந்தா, அந்த கெத்து எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நாமான் சுகமாகி இப்போ வீட்டுக்கு வரார், ரிட்டர்ன் வரார், எப்படி இருந்திருக்கும். ஏம்மா நீ உட்காந்து சாப்பிடுமா இல்லை, எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இல்லை, எவ்வளோ ஒரு கனம் கொடுத்துருப்பாங்க அந்த பொண்ணுக்கு. நீ சொன்னனால தான்மா இப்படி ஆச்சு. எப்படி யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினாரோ அதே போல் அந்த சிறு பெண், நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி தெரியல, ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பார், உயர்த்தியிருப்பார். அதனால் நான் இருக்கிற நிலைமையை, என்னுடைய ரிசோர்ஸஸ், என்னை யாருமே மதிக்கிறதில்ல, எனக்கு யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, இல்லைன்னா என்னால் இதை செய்ய முடியாதுன்னு பயந்து கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார், நான் உன்னை பெரிய வேலையை செய்பவனாக, பெரிய வேலையை செய்பவளாக உன்னை அழைத்திருக்கிறேன், நீ சாதாரணமானவள் அல்ல. ஹல்லேலூயா.